டாக்ஸிக் ஒர்க் பிளேஸ், கான்ஸ்டன்ட் ப்ளேம் கேம். யார் என்ன தப்பு பண்ணாலும் பழி உங்கள் மேலே தான். ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹார்ஸ் கால் பண்ணி எப்போ பாரு சின்ன வேலை தான் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஹவர்ஸ் டுகெதர் போகும். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ரிப்பீட் பண்ணி அதுவே தொடர்ந்து அதே ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டு ப்ரொடக்டிவிட்டிலாம் என்ஹான்ஸ் பண்ணாலும் பாசிட்டிவ்ஸ் எதையுமே ரெகக்னைஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதையே ஹைலைட் பண்ணி காட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களோட வேலையே இருக்காது, அதை உங்களுக்கு டெலிகேட் பண்ணிவிட்டு கிரெடிட்ஸ் அவங்க வாங்கிப்பாங்க. அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரைட் 2-3 நாளில் பண்ண வேண்டிய வேலையை ஒரே நாளில் பண்ணித்தர சொல்கிறது. கேட்டால் இதெல்லாம் எல்லா கம்பெனிலையுமே எல்லா ஆஃபீஸ்லையுமே நார்மல் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ இதெல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்பேக்ட் பண்ணாத வரைக்கும் நாட் அ ப்ராப்ளம், ஓகே. ஆனால் உங்களை அதை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா தென் இட்ஸ் அ டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் ஃபார் யூ. நிறைய பேர் அதை ரியலைஸே பண்ணாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி கடைசியில் பேர்ன் அவுட்டில் தான் வந்து முடியும். ஆனால் ஸ்டில் அன்மேனேஜபிளாக இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட அந்த ஜாபை விட்டும் போக முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. மேபி சேலரி செக்யூரிட்டினால, இல்லை வேறு ஏதாவது நல்ல ஜாப் கிடைக்குமாங்கிற ஒரு பயம், ஃபேமிலி ப்ரெஷர், கமிட்மெண்ட்ஸ், மேபி என் மேலே தான் தப்போ அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் டவுட், இல்லைனா அந்த ஒர்க்கோட கம்பெனியோட லொக்கேஷன், ட்ராவல், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு அதனால் இருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் அடிக்ஷன். இப்படிலாம் யோசிக்கிறது வீக்னஸ் இல்லைங்க, அது மைண்டோட ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஸோ அது போல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கப்போ என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா.